வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 குழந்தைகள் உள்பட 15 பேர் உயிரிழப்பு. பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். மகா கும்பமேளாவையொட்டி உத்தரப்பிரதேசம் செல்ல டெல்லி ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள். உத்தரப்பிரதேசம் செல்லும் ரயிலில் ஒரே நேரத்தில் முண்டியடித்து ஏறியதால் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சோகம். டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 15 பேர் உயிரிழந்த விவகாரம். உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தகவல். டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு பிரதமர் மோடி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் தமிழக அரசு அரசியல் செய்வதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சனம். பிற மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் போது தமிழகம் மட்டும் ஏற்க மறுப்பது ஏன் என்றும் சரமாரி கேள்வி. புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் வரை கல்வி நிதி வழங்க இயலாது. SSI திட்டத்திற்கான நிதி குறித்த கேள்விக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். மாணவர்கள் படிப்பதற்கான நிதியை கூட கொடுக்க மறுக்கும் மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா இல்லையா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமாக கேள்வி. மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கான நிதியை பெற தொடர்ந்து போராட வேண்டி இருப்பதாகவும் சாடல். தொடர்ந்து நம்மளை வஞ்சித்துக் கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதுல நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்க தோணுது. கல்வி நிதி வழங்குவதில் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறது மத்திய பாஜக அரசு. அமெரிக்காவில் இருந்து இந்தியர்களை விலங்கிட்டு அனுப்பி வைப்பதை எதிர்த்து கேள்வி எழுப்ப துணிச்சல் இல்லாதவர் மோடி எனவும் உதயநிதி ஸ்டாலின் தாக்கு. ஒன்றிய அரசு நம்முடைய தமிழக அரசு இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்மளதான் அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களாவது வட இந்திய மாநிலங்களுக்கு உருப்படியாக செஞ்சிருக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது. உரிமையை கேட்கிறோம், உபகாரம் அல்ல, இழந்ததை கேட்கிறோம், இரவல் பொருள் அல்ல என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம். அன்னையின் ஆடையை அக்கிரமிக்கிறானே, பிடித்திழுத்த துணிகிறாயே, ஆகுமா இந்த அக்கிரமம் என்ற அண்ணா வரிகளை குறிப்பிட்டு பதிவு. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் தமிழகத்தை மிரட்டி பணிய வைக்க முடியாது. இன்னும் ஒரு மொழி போரை ஏன் தூண்டுகிறீர்கள் என்றும் மத்திய அரசுக்கு அன்பில் மகேஷ் சரமாரி கேள்வி. ஏறத்தாழ 40 லட்சம் மாணவர்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் மும்மொழிக்குள்ளே ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று சொல்வதே பார்த்தீங்கன்னா, இன்னொரு மொழிப்போரை நீங்கள் தூண்டுவது போன்றதான் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் பகிரங்கமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் வரை கல்வி நிதி வழங்க இயலாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருப்பது ஆணவத்தின் உச்சம். மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படும் பாஜக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என செல்வ பெருந்தகை காட்டம். தேவையில்லாத மும்மொழி கொள்கையை திணிப்பது, மறுத்தால் நிதியை தராமல் இருப்பது, இதுதான் பாஜகவின் உக்தி. கூட்டாட்சி என்பது இவர்கள் மொழியில் மாநிலங்கள் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டுமே தவிர கேள்வி எழுப்பக்கூடாது என்பதே காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் காட்டம்.
பிரதமர் மோடி குறித்து தரம் தாழ்ந்து விமர்சித்ததாக அண்ணாமலை புகார் அளித்ததன் எதிரொலி. விகடன் இணையதளத்தை முடக்கி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் நடவடிக்கை. இந்தியர்கள் கைவிலங்கிட்டு விமானங்களில் திருப்பி அனுப்பப்படுவதை தடுக்க பிரதமர் மோடி டிரம்பிடம் கேட்கவில்லை என்பதை கார்ட்டூன் போட்டு காட்டியுள்ளது விகடன். இதில் எந்த தவறும் இல்லை என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் கருத்து. சென்னை கொண்டுவரப்பட்ட ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் 6 பெட்டிகளில் கொண்டுவரப்பட்டு நந்தனத்தில் உள்ள கருவூலம் மற்றும் கணக்குத்துறை ஓய்வூதிய அலுவலகத்தில் ஒப்படைப்பு. ஊரக வேலை திட்டத்திற்கு ஊதிய நிலுவைத் தொகையாக 2118 கோடி வரவேண்டியுள்ளதாக முதலமைச்சர் பேச்சு. பலமுறை கோரிக்கை விடுத்தும் மத்திய அரசு இதுவரை நிதி வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரையும் நம்ம அமைச்சர் தங்கத்தனரசு, தூத்துக்குடி எம்பி கனிமொழி, அரசு செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோரை சந்தித்து ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை வச்சாங்க. ஆனாலும் இன்னும் நிதி வரல. 2118 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கு. இதுக்கும் இந்த குழு மூலமாக தீர்மானத்தை நிறைவேற்றி மீண்டும் வலியுறுத்துவோம். மக்களை திசை திருப்பும் நோக்கில் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மக்கள் மீது திமுக அரசுக்கு சிறிதும் அக்கறை இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. ஆட்சியில வெறும் வெற்றி விளம்பரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றுகிற கபட நாடகத்தை தோலுரித்து காட்டுகிற, வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிற இந்த திண்ணை பிரச்சாரத்தை இப்போது துண்டு பிரசுரங்கள், சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள், அம்மா பேரவையினுடைய சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள், இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மாஸ்திரமாக நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு. பிப்ரவரி 26ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம். சென்னை ஈசிஆர் அருகே இடம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தேதி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல். குழந்தைகளோ பெண்களோ பாதிக்கப்பட்டால் எந்த சாதிகார வீட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் என்பதை பார்த்து கருத்து சொல்கிறார்கள். இந்தியாவில் தற்போது குடிசை எரிந்தால் எந்த சாதிக்காரன் என பார்த்துவிட்டு அணைப்பதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பரபரப்பு பேச்சு. எனவே குடிசைகள் எரிந்தால் எந்த சாதிக்காரன் குடிசைகள் என்று பார்த்துவிட்டு அவன் அதை பற்றி சிந்திக்கிறான். பிள்ளைகள், சிறுமிகள் தனியார் கல்லூரிகளில் செட் நெட் தேர்வுகளில் தேர்ச்சி பெறாதவர்கள் பணிபுரிந்தால் நடவடிக்கை. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் எச்சரிக்கை. தனியார் கல்லூரிகளில் ஏற்கனவே செட் நெட் பதிவு செய்யப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் தான் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்ற நெறிமுறை வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கு ஆர்ஜேடி மூலமாகவும் டைரக்டர் மூலமாகவும் அவைகள் கண்காணிக்கப்பட்டும் இருக்கிறது. மேலெழுந்த வாரியாக சொல்லுகிற வார்த்தை என்பது வேறு. அதுவே புகார் மனுவாக தந்து நாங்கள் பல கல்லூரிகளில் சென்று அது உண்மை எனப்பட்டால் தக்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறையில் சாராய வியாபாரிகளால் இளைஞர்கள் ஹரீஷ், சக்தி ஆகியோர் கொல்லப்பட்ட விவகாரம். குற்றவாளிகள் கைது செய்யப்படுவர் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து உடல்களை பெற்றுக்கொண்ட உறவினர்கள். மயிலாடுதுறையில் நடைபெற்ற இரட்டை படுகொலைக்கு கள்ளச்சாராய விற்பனை காரணம் என பரவும் செய்தி உண்மைக்கு புறம்பானது. கொலையானவர்களுக்கும் கொலையாளிக்கும் இடையே ஏற்கனவே இருந்த குடும்ப தகராறு மற்றும் முன் விரோதமே காரணம் என காவல்துறை விளக்கம். வழக்கை விசாரிப்பதற்கு முன்னரே காவல்துறையே தீர்ப்பை எழுதுவதுதான் ஸ்டாலின் மாடலா என மயிலாடுதுறை கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி இபிஎஸ் கேள்வி. இளைஞர்கள் கொலையின் காரணத்தை தீர விசாரிப்பதுடன் தொடர்புடையோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல்.
மயிலாடுதுறையில் கல்லூரி மாணவர் உட்பட 2 கொலை செய்யப்பட்டதற்கு அண்ணாமலை கடும் கண்டனம். கள்ளச்சாராய விற்பனை குறித்து காவல்துறைக்கு தெரியாமல் இருந்திருக்குமா என கேள்வி. மயிலாடுதுறை விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக அமைச்சர் ரகுபதி பேட்டி. சம்பவங்கள் நடப்பது இயற்கை, அதை நாங்கள் தடுக்க முடியாது, குற்றவாளிகளை பிடிப்பதே முக்கியம். நாட்டில் கட்சித் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது தவறில்லையே. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளித்திருப்பது குறித்து நடிகை குஷ்பு கருத்து. இல்லைங்க, பாதுகாப்பு கொடுக்கறதுனா அவர் ஒரு நடிகனாக தெருவில் போக முடியுமா? இப்போ ஒரு கட்சி தலைவர் இருக்கும்போது நிச்சயமாக பாதுகாப்பு கொடுக்கறது தப்பே இல்லையே. சங்கங்கள் பதிவு சட்டத்தில் சாதி சங்கங்கள் பதிவு செய்ய முடியுமா என்ற நிலைப்பாட்டை தெரிவிக்க தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் ஆணை. சாதிகள் இல்லையடி பாப்பா என சொல்லிக் கொடுத்துவிட்டு பள்ளி நுழைவுவாயிலில் சாதி பெயரை எழுதலாமா என கேள்வி. குற்ற வழக்குகளில் மெத்தனத்துடன் செயல்படும் அதிகாரிகள் புகார்தாரர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை. சட்ட விதிகளை கண்டிப்பதுடன் பின்பற்றும்படி காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் எந்த ஒரு அரசு பள்ளியையும் மூடும் திட்டம் இல்லை என மாவட்ட கல்வித்துறை திட்டவட்டம். பள்ளிகள் மூடப்பட உள்ளதாக சமூக வலைதளங்களில் தவறான செய்திகள் பரப்பப்பட்டு வருவதாக விளக்கம். கடலூர் அருகே நெல் கொள்முதல் நிலைய மேஸ்திரி அதிரடி கைது. நெல் கொள்முதல் செய்ய லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. திருச்சி மணப்பாறையில் ரயிலில் சிக்கி உடல் சிதறி கல்லூரி மாணவன் உயிரிழந்த சோகம். மாணவனின் உடல் சிறிது தூரம் இழுத்து செல்லப்பட்ட நெஞ்சை பதபதைக்க வைக்கும் காட்சி. வாரணாசி காசி தமிழ் சங்கமம் விழாவில் களை கட்டிய தமிழக கலைஞர்களின் இசை நிகழ்ச்சி. கையில் வாளுடன் பறை மற்றும் மேளதாளம் முழங்க நடைபெற்ற கண்கவர் நடனத்தை உற்சாகத்துடன் கண்டுகளித்த பார்வையாளர்கள். காசி தமிழ் சங்கமம் விழாவுக்காக தமிழக கலைஞர்கள் சென்ற ரயிலில் வடமாநிலத்தவர்கள் அத்துமீறல். முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் ஏறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உயர்கல்வியில் செயற்கை நுண்ணறிவை ஒருங்கிணைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய 119 இந்தியர்கள் தாயகம் திரும்பினர். நள்ளிரவில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் விமானத்தில் வந்திறங்கினர். மனமித்ரா என்ற பெயரில் வாட்ஸ்அப் மூலம் சேவைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கியது ஆந்திர அரசு. திருப்பதி ஏழுமலையான் கோயில் தரிசன டிக்கெட் வாட்ஸ்அப் மூலம் பெறலாம் என அறிவிப்பு. ரஷ்ய பீர் கேன்களில் அச்சிடப்பட்டுள்ள மகாத்மா காந்தியின் புகைப்படம். இணையத்தில் வைரலாகும் புகைப்படத்தால் சர்ச்சை.
மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி அசத்தல். விடாமுயற்சி திரைப்படம் ஹாலிவுட் படத்திற்கு நிகராக உள்ளது. நடிகர் அஜித் மிகவும் நல்ல மனிதர் என நடிகை ரெஜினா பேட்டி. அண்ட் இப்போ தெரியுது ஏன் எல்லாரும் இவ்வளோ லவ் பண்ணுறாங்க அவங்கள. இட்ஸ் வெரி ஆப்வியஸ். அண்ட் எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐவ் டன் சம்திங் குட் இன் மை லைஃப் அவங்களோட இந்த மாதிரி டு ஒர்க் வித் ஹிம் ஸோ க்ளோஸ்லி. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் தேனிசை தென்றல் தேவாவின் இசை கச்சேரி. ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பங்கேற்று உற்சாகம்.